இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. நம்மிடம் இந்த உலகம் எதிர்பார்ப்பது ஆழமான நம்பிக்கை தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனது சுயநலத்திற்காக பிறர் வாழ்வை அழித்து துரோகம் செய்து தங்கள் வாழ்வை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு உலகத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்குரியவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்ற மேன்மையை ஆண்டவர் இயேசு வார்த்தையிலே சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, நம்மை நம்புபவர்களிடம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் அதை மறந்து விடாதீர்கள். அதைவிட முக்கியம், நாம் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வாழ அழைப்பு பெற்றிருக்கிறோம். நம்பிக்கை உடையவர் என்பது நம்பிக்கைக்குரியவர் என்பதும் ஒரே அர்த்தத்தை குறிக்கும் சொற்கள் அல்ல. இரண்டுமே வெவ்வேறு அர்த்தங்கள் உடையது. கிறிஸ்துவ பின்னணியில் பார்க்கிற பொழுது நம்பிக்கைக்குடையவர் என்பவர் ஒருவர் கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. நம்பிக்கைக்குரியவர் என்றால் கடவுள் எதிர்பார்க்கும் விதத்திலும் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அவருக்கு நம்பகத்தன்மையோடு வாழ்பவர் என்று அர்த்தம். ஆகவே நம்பிக்கை உடையவர், நம்பிக்கைக்குரியவர் என்பது வெவ்வேறு அர்த்தங்களை நமக்கு சொல்லித் தருகிறது. நம்பிக்கை உடையவர் என்பது மனிதன் கடவுள் மேல் வைக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. நம்பிக்கைக்குரியவர் என்பது கடவுள் மனிதன் மேல் வைக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. அன்று ஆபிரகாம் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையும் கடவுள் ஆபிரகாம் மீது வைத்த நம்பிக்கையை நமக்கு ஆழமான பலன்களை உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி பொறுப்புள்ள பணியாளர் பேறு பெற்றவர் என்பதையும் பொறுப்பற்ற பணியாளர் பொல்லாத பணியாளர் என்பதையும் எடுத்து கூறுகிறார் ஆண்டவர். நமது நடைமுறை வாழ்க்கையில் நம்மை நம்புபவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பதே நற்செய்தி உணர்த்தும் ஆழமான பாடம். நம்பிக்கை துரோகம் ஒருபோதும் செய்யாதீர்கள். நம்மை நம்புபவர்களிடம் நமக்கு ஏமாற்று தன்மை இருக்கக்கூடாது. பல தொழிலதிபர்கள் தங்கள் பணியாளர்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாளரை ஏமாற்று தன்மையோடு துரோகம் செய்தால் சொத்துக்களை இழந்து ஆண்டியாக மாறிய நிகழ்வுகள் வரலாற்றில் ஏராளம். அப்படி ஒருவரின் வாழ்க்கையை பாழாக்கும் அளவுக்கு நம்முடைய நம்பகத்தன்மையை இழக்காமல் வாழ்வதே கண்ணியமான வாழ்வு. ஒரு சிலர் மேல் அதிகாரிகள் இருந்தால் வேலையில் ஈடுபட்டவுடன் இருப்பது போல் நடந்து கொள்வது, அவர்கள் இல்லை என்றால் வேறு மாதிரியாக நடந்து கொள்வது போன்று இருப்பார்கள். வாங்கும் சம்பளத்துக்கு ஏற்ற வேலை செய்யாதவர்கள் இவர்கள். பல அரசு அலுவலர்களும் தனியார் அலுவலர்களுக்கும் இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டதாக இருக்கிறார். அதாவது முதலாளிந்தா ஒரு தன்மையில் வேலை செய்வது, முதலாளி இல்லைனா தாங்களே முதலாளிகள் என்ற ஒரு தன்மையில் இருப்பது. இதனால் நிர்வாகம் மட்டும் பாதிப்படைவதில்லை, தங்கள் தேவைக்காக அந்த அலுவலகத்தை அணுபவர்களும் ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள். இது ஒரு யதார்த்தம். நம்மிடம் பொறுப்பை ஒப்படைத்தவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதை கவனம் சிதறாமல் செய்யும் ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். கவனத்தை சிதற விட்டு அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. குறித்த காலத்தில் முடிக்க வேண்டியவற்றை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும். நொண்டி சாக்குகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொடுக்கப்பட்ட பொறுப்பை நம் சொந்த வேலையாக அணுகும் மனநிலை இருந்தால் மட்டுமே நாம் பொறுப்புள்ளவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையுடைய பொறுப்புள்ள மனிதர்களாக வாழவே இறைவன் அழைக்கிறார். ஆனால் இன்னைக்கு நமது சுயநலத்திற்காக நம்பிக்கை துரோகம் இழைத்து வாழ்வில் உயர்ந்து விடலாம் என்ற ஒரு வகையான குருட்டு வழிகாட்டிகளாக இன்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அதன் பாதிப்பை பின்னரே சிலர் அறிந்து கொள்ளுகிறார்கள். எனவே செய்யும் தொழிலே தெய்வம் என்பது போல நாம் ஏறெடுக்கும் பணியில் நம்பகத்தன்மை உள்ள மனிதனாக இருந்து கடவுளின் அருளை பெறுவோமா? ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக வாழ முற்படுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா,
எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நம்பகத்தன்மை உள்ள மனிதர்களாக வாழவும், எங்கள் சுயலாபத்திற்காக ஒருபோதும் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் இழக்காமல் நன்மையின் மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.